தொகையடியார் சம்பிரதாயம் மலர சிறக்க கைலாசம் தன் திருப்பணியை செய்யும். இந்த சேவைகள் சென்று சேர்வதற்கு நீங்க பாலமா இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிவ புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நித்யானந்தம், நேற்றைய தைப்பூச சிறப்பு சத்சங்கத்தின் போது பகவான் அவர்கள் ஒரு அற்புதமான ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தொகையடியார்கள் சம்பிரதாயம் சிறக்க, கோயில் குடிகளின் வாழ்க்கை முறை மேம்பட பகவான் 25க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம், அதாவது கோயில் குடிகள், முப்பொழுதும் திருமணியை தீண்டுபவர்கள், கோயிலே தன் வாழ்க்கையை கழித்து பரமணியை பாடுபவர்கள், ஓதுவார்கள், ஆயக்கலைகள் அனைத்தையும் பாரம்பரியமாக காத்து வந்த ருத்ரகனியர்கள், இவங்க எல்லாருமே தொகையடியார்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்க அனைவருக்குமே வாழ்வாதாரம் இல்லை. இவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பகவான் அவங்களோட வாழ்க்கையில, உதாரணத்துக்கு ஒரு ஓதுவார் வேற எந்த ஒரு வேலையும் செய்யாம கோயிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி தொகையடியார்களுக்கு பகவான் அவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளான இந்திய பண மதிப்பின்படி ஒரு 10,000 அளவுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு. அது மட்டும் இல்ல, இப்போ நிறைய கிராமங்கள்ல வந்து பழைய கோயில்களை வந்து புனரமைச்சிட்டு இருக்காங்க. அந்த கிராம மக்களே முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பழைய கோயில்களை புனரமைப்பதற்காக அந்த கிராம மக்கள் எவ்வளவு தொகை கொடுக்குறாங்களோ அதே தொகையை வந்து கைலாசமும் கொடுக்குறாங்க. கைலாசமே இந்த முழு பொறுப்பை எடுத்துக்கலாமே, அந்த கோயிலை முழுசா புனரமைச்சு தரலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பகவான் தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்க புதுசா ஒரு கோயிலை கட்டி கொடுத்தாலும் அதை வழிபடுவதற்கு ஆள் இல்லாமல் அது மறுபடியும் அது வந்து பாலாயிடுது. அதனாலதான் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி எவ்வளவு காணிக்கை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கைலாசமும் அந்த காணிக்கை கொடுத்து அந்த கோயில்களை புனரமைப்பதற்காக பகவான் அதை பண்ணி தராங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த மாதிரி கோயில்கள் எந்த கோயிலாக வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு கோயிலை நீங்க சேவை செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் தங்குமிடம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 25,000 ரூபாய் வந்து உங்களுக்கு அமையுமாறு பகவான் அதை பண்ணி தராங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே கீழே இருக்க இந்த லிங்க்ல உங்களோட இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வாழ்நாள் முழுவதும் கோயிலுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷனும் நீங்க இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். பகவானும் கைலாசமும் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். அனைவரையும் தொகையடியார்கள் அனைவருக்குமே இந்த லிங்க் அனுப்பி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நித்யானந்தம்.